இலங்கையில் 1,75,000-க்கும் அதிகமானோர் கட்ரட் எனும் வெளிவெண்படல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. கண்களில் வெண்படலத்தை அகற்றுவதற்கான சத்திர சிகிச்சையை இலவசமாக மேற்கொள்வதற்கும் லென்ஸ்களை இலவசமாக வழங்குவதற்குமான தேசிய வேலை திட்டம் தற்போது செயற்படுத்தப்படுகின்றது. வயது முதிர்ச்சி அடையும் தருணத்தில் கண்களில் வெண்படலம் தோன்றுவது ஒரு சாதாரண நிகழ்வாகும். ஆயினும் அண்மை காலத்தில் வயது வந்தோரில் சுமார் 35% வீடுகளில் நிகழும் விபத்துக்கள் காரணமாக இந்நோய்க்கு ஆளாகின்றனர். இவ்வாறான விபத்துக்களின் போது கண்களை நனைப்பதையும் கண்கள் ஈரமாகும் வகையில் குளிப்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கண்களில் வெள்ளைப்படுதல் முற்றாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாகும். ஆயினும் கிராம மக்களில் அதிகமானோர் தகுந்த சிகிச்சை பெறுவதற்கு தயங்குகின்றனர். இம்மக்களுக்கு இது பற்றி அறிவுறுத்தி கண்களில் ஏற்படும் வெண்படலத்தை நீக்குவதற்கான சிகிச்சை சேவை ஒன்று முல்லைத்தீவு வைத்தியசாலையில் நேற்று நடைபெற்றது. நாட்டின் அனைத்து பிரதேசங்களிலும் உள்ள பிரதான வைத்தியசாலைகளில் இவ்வாறான சேவை நடத்தப்படும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றுவதற்கு அமெரிக்கா தலைமையில் பல மேற்கு நாடுகள் மேற்கொள்ளும் முயற்சிக்கு சவால் எழுந்துள்ளது. உலகெங்கிலும் பல நாடுகள் இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளமே இதற்கு காரணமாகும். 120 நாடுகள் அங்கம் வகிக்கும் அணிசேர அமைப்பும் 57 நாடுகள் அங்கம் வகிக்கும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் இலங்கைக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையில் அங்கத்துவம் வைக்கும் ரஷ்யா, சீனா, பாகிஸ்தான் ஆகிய நாடுகளும் அமெரிக்காவின் முயற்சிக்கு எதிராக இலங்கைக்கு ஆதரவு வழங்க முன்வந்துள்ளன. மேற்கு நாடுகள் இலங்கை மீது மேற்கொள்ளும் அழுத்தம் ஒரு தவறான முன்மாதிரியாக அமையலாம் என்பது பல நாடுகளின் கருத்தாகும் என பல நாடுகளின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். ARI ஊடக வலயத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சைட் பஹாட் ஹுசைன் கருத்து வெளியிடுகையில் பாகிஸ்தான் இலங்கைக்கு பூரண ஆதரவை தெரிவித்துள்ளது. எந்த ஒரு வல்லரசும் ஒரு நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று நாம் கருதுகின்றோம். ஜனநாயகத்துக்கு எதிரான இவ்வாறான சதிகள் இலங்கையுடன் நின்றுவிட மாட்டாது. இது பாகிஸ்தானையும் பாதிக்கும். எனவே இந்த முக்கிய காலகட்டத்தில் நாமும் இலங்கைக்கு ஆதரவு வழங்குகின்றோம் என்று அவர் கூறினார். பிரபல ஊடகவியலாளர் இஜாஸ் ஹைதா கருத்து வெளியிடுகையில் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பாக பிராந்திய நாடுகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்பதே பாகிஸ்தானின் நிலைப்பாடாகும். இவ்விடயத்தில் இலங்கைக்கு நாம் பூரண ஆதரவை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிராந்திய நாடுகளின் மீது இவ்வாறு மேற்கு நாடுகள் அழுத்தங்களை பிரிவிப்பது பிராந்தியத்தின் சுயாதீனத்துக்கும் இறைமைக்கும் சவாலாக அமையும் என கருதுகின்றோம் என்று கூறினார். மோதல்களின் பின்னர் நாட்டின் பல்வேறு பிரிவு மக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள நடவடிக்கைகள் பாராட்டத்துக்குரியது என்று பேராசிரியர் யஹூப் கான் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இலங்கை அரசாங்கம் பல்வேறு இன மக்கள் மத்தியில் நல்லுறவை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்து வருவதாக நான் கருதுகின்றேன். யுத்தத்தின் பின்னர் தமிழ் மக்களை சமமாக கருதி நடத்துவது இதில் முக்கியமான நடவடிக்கை என நான் கருதுகின்றேன். இவ்வாறான நிலையை வேறு நாடுகள் எம்மால் காண முடியாது என்று அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான சதி முயற்சிகளை கண்டிப்பதாக ஆலையடிபொம்பு பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவர் கே ரகுபதி தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் கருத்து வெளியிடுகையில் ஜனாதிபதிக்கும் நாட்டு மக்களும் நாங்கள் சமாதானத்துடன் இந்த ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் வாழ்கிறோம். இதனை வெளி உலக நாடுகள் எம்மை குழப்பித்து மீண்டும் எங்களை நிலைக்கு தள்ளி செல்லாமல் எதிர்காலத்தில் எமது பிரச்சனைகளை முன்வைத்து எமது பிரச்சனைகளை சமாதானமான முறையில் இந்த வாழ்கிறது போல் இதைவிட எமது நாட்டுக்கு அபிவிருத்தியையும் அபிவிருத்திக்கான தேவைக்கேற்றா போல் வசதிகளையும் செய்து சமாதானத்துடன் வாழ்வதற்கு மேற்குலக நாடுகள் முன்வந்து எங்களை இந்த நாட்டு ஜனாதிபதியின் கீழ் வாழ்வதற்கு இடம் கொடுக்குமாறும் நான் தமிழ் மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். சனத்தொகை கணக்கெடுப்பு வெற்றிகரமாக இடம்பெறுவதாக சனத்தொகை புள்ளி விபர திணைக்களம் தெரிவித்துள்ளது. உண்மை தகவல்களை வழங்குவதன் மூலம் சனத்தொகை மதிப்பீட்டு உத்தியோகத்தர்களுக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்கும்படி திணைக்களம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. பூர்வாங்க சனத்தொகை கணக்கெடுப்பின் பின்னர் கடந்த மாதம் 27ஆம் தேதி நாடெங்கிலும் ஆட்களை கணக்கிடும் நடவடிக்கை ஆரம்பமாகியது. இந்நாட்களில் சனத்தொகை மதிப்பீட்டு அதிகாரிகள் வீடு வீடாக செல்கின்றனர். பூர்வாங்க கணக்கெடுப்பின் போது பிரதேசத்தின் வரைபடத்தை தயாரித்தல், கட்டடங்களை வகைப்படுத்தல் ஆகியன மேற்கொள்ளப்பட்டன. சனத்தொகை கணக்கெடுப்புக்கென உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமது சனத்தொகை மதிப்பீட்டு வலயத்தின் பட்டியலின் அடிப்படையில் அவர்கள் சனத்தொகை கணக்கீட்டு நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். சுமார் 80,000 உத்தியோகத்தர்கள் இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். வீடுகளுக்கு செல்லும் அவர்கள் அனைவரினதும் சமூக நிலை, கல்வி, பொருளாதார நிலை, தேகாரோக்கியம் ஆகியன சம்பந்தப்பட்ட 29 வினாக்கள் தொடர்பான தகவல்களை சேகரிப்பார்கள். இம்மாதம் 19ஆம் தேதி நள்ளிரவு இலங்கையின் சனத்தொகையை உறுதிப்படுத்துவதற்கான இறுதி இலக்காகும். 19ஆம் தேதி இரவு சனத்தொகை மதிப்பீட்டு உத்தியோகத்தர்கள் வீடுகளுக்கு வருகை தர மாட்டார்கள். நள்ளிரவில் வீடுகளில் இருந்தவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் பொருட்டு சனத்தொகை மதிப்பீட்டு உத்தியோகத்தர்கள் 20ஆம் 21ஆம் தேதிகளில் மீண்டும் வீடு வீடாக செல்வார்கள். அத்துடன் கட்டடங்களின் எண்ணிக்கை பற்றிய கணக்கீடும் உறுதிப்படுத்தப்படும்.
பொதுவான வதிவிடத்தை அடிப்படையாக கொண்ட சனத்தொகை மதிப்பீட்டு முறை முதல் தடவையாக இலங்கையில் பின்பற்றப்படுகின்றது. வீடுகளில் அல்லது வீதிகளில் உள்ளவர்களை கணக்கெடுப்பதற்கு பதிலாக இருப்பிடங்களை அடிப்படையாக கொண்ட சனத்தொகை கணக்கெடுப்பு முறை கூடுதல் நன்மை அளிக்கும் என்று சனத்தொகை மற்றும் புள்ளி விபரவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இம்மாதம் 19ஆம் திகதி நள்ளிரவை அடிப்படையாக கொண்ட இலங்கையின் சனத்தொகை இம்மாதம் 28ஆம் திகதி இன மத வயது ரீதியில் அறிவிக்கப்பட உள்ளது. இலங்கை மற்றும் இந்திய தமிழக மீனவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வளாகத்தில் நேற்று நடந்த சமயம் இலங்கை தமிழ் மக்களினது நலன்களில் மாத்திரமல்லாது இந்திய மீனவர்களின் நலன்களிலும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அக்கறை கொண்டவராக விளங்கி வருகிறார் என்று தமிழக மீனவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் இலங்கையில் தமிழ் மக்களின் பிரதிநிதியாக இருந்து வரும் டக்ளஸ் தேவானந்தா சிறப்பாக பணியாற்றி வருகின்றார் என்று குறிப்பிட்டனர். அத்துடன் இலங்கையில் வாழும் தமிழ் மக்களின் நலன்களில் மட்டுமல்லாமல் இந்திய தமிழ் மீனவர்களின் மேம்பாட்டிலும் அவர் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார்கள். இந்த கலந்துரையாடலின் போது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களின் கடற்தொழில் நீரியல் வள திணைக்களங்களின் உதவி பணிப்பாளர்களான ரவீந்திரன், கணேசமூர்த்தி, நெடுந்தீவு பிரதேச செயலாளர் சுரே மற்றும் EPDPயின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் கமலேந்திரன், நெடுந்தீவு பிரதேச சபை தலைவர் ரஜீவ் உட்பட பலர் சமூகமளித்திருந்தனர். எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தற்போதைய செயற்பாடுகளை புரிந்து கொள்ள முடியாதுள்ளது என்று அஸ்கிரியபீட மகாநாயக்கர் சங்கைக்குரிய உடுகம ஸ்ரீ புத்தராயுத தேரோ தெரிவித்துள்ளார். பலம் வாய்ந்த நாடுகள் இலங்கை மீது அழுத்தங்களை மேற்கொள்ளும் இத்தருணத்தில் ஒன்றிணைந்து செயற்படுவதன் அவசியம் பற்றி சங்கைக்குரிய தேரோ சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய முக்கிய காலகட்டத்தில் இலங்கையர்கள் அனைவரும் ஒரு தேச மக்களாக நாட்டின் நலனுக்காக செயற்பட வேண்டும். எதிர்க்கட்சி தலைவரின் நடவடிக்கைகள் நாட்டை பலப்படுத்தும் வகையில் அமைந்திருக்க வேண்டும் என்று மகாநாயக்கர் குறிப்பிட்டுள்ளார். அமைச்சர் நவீன் திசாநாயக்கவை நேற்று சந்தித்த வேளையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். சிகரெட் பாக்கெட்டுகளில் எச்சரிக்கை சமிக்ஞை படம் இடம்பெறுவது கட்டாயமாக்கப்படும். இது தொடர்பான சட்டம் 3 மாதங்களுக்குள் அமல் செய்யப்படும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சிகரெட் பாக்கெட்டுகளில் எச்சரிக்கை சமிக்ஞை படம் பொறிக்கப்படுவது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சிபார்சுகளில் ஒன்றாகும். இந்நாட்டில் சிகரெட் பாவனையால் வருடம் ஒன்றுக்கு 20,000க்கும் அதிகமானோர் மரணமடைகின்றார்கள் என்று மதிப்பீட்டு அறிக்கை ஒன்று சுட்டிக்காட்டியுள்ளது. புகையிலை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் மூலம் அரசாங்கத்திற்கு கிடைக்கும் வரி வருமானத்தை விட அதிக பணம் சிகரெட் பாவனை காரணமாக நோய்வாய்ப்படுபவர்களுக்காக செலவிடப்படுவது தெரிய வந்துள்ளது. இதன்படி சிகரெட் பாவனையை குறைப்பதற்கு விரிவான நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் நோக்கமாகும். சிகரெட் பாக்கெட்டில் அரைவாசி பகுதியை உள்ளடக்கிய வகையில் எச்சரிக்கை சமிக்ஞை படம் இடம்பெற வேண்டும் என்று உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டம் அமல் செய்யப்பட்ட பல நாடுகளில் சிகரெட் பாவனை குறைந்துள்ளது. இலங்கையிலும் இந்த விதி துரிதமாக செயற்படுத்தப்படும் என்று சுகாதார பிரதி அமைச்சர் லலித் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடக வித்தியாலயத்தில் அண்மையில் நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் பிரதி அமைச்சர் இது பற்றி ஊடகவியலாளர்களுக்கு விளக்கி கூறினார். சாய்ந்தமருது எஸ் ஜனூஸ் எழுதிய தாக்கத்தை கவிதை தொகுதி வெளியீட்டு விழா கல்முனை மஹ்மூத் கல்லூரியில் அண்மையில் இடம்பெற்றது. முன்னாள் பிரதி அமைச்சர் ஞானக்கல்வி எஸ் நிஜாமுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கௌரவ அதிதியாக சாய்ந்தமருது பிரதேச செயலாளர் AL சலீம் கலந்து கொண்டார். தாக்கத்தை கவிதை தொகுதியின் முதல் பிரதியை புரவலர் கலாநிதி AM ரிஸ்வி பெற்றுக் கொண்டார். ஆய்வுரைகளை இலக்கிய மதிப்பீட்டாளர்கள் வழங்கினார்கள். கவிஞர் அலியார் பீர் முகமது தலைமையில் கவியரங்கமும் இடம்பெற்றது. வீதியின் இருமருங்கிலும் காணப்படும் கட்டடங்கள், மதில்கள் ஆகியவற்றில் சுவரொட்டிகள் போன்றவை ஒட்டப்படுவதால் அவை அசுத்தமடைந்து காணப்படுவதை காண முடிகின்றது. இது சுற்றாடலின் அழகுக்கு தீங்கை ஏற்படுத்துகின்றது. ஆயினும் புதிதாக அமைக்கப்பட்ட 18வது வீதி திருப்புமுனையில் சிறுவர்களால் மேற்கொள்ளப்படும் இந்த செயற்பாடு பொது இடங்களை அசுத்தமாக்கும் பலருக்கு ஒரு பாடமாகும். 18வது திருப்புமுனை வீதியில் உள்ள சுவரில் தெல்தனிய பண்டார்நாயக்க வித்தியாலய மாணவர்கள் அழகிய ஓவியங்களை வரைந்துள்ளனர். வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் அவர்களுக்கு அனுசரணை வழங்கியுள்ளது. வீதியில் பயணம் செய்வோர் நின்று ஓய்வெடுத்து செல்வதற்கு இது பொருத்தமான இடமாகும். உள்நாட்டு செய்திகள் முடிவடைந்தன. இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். மக்கள் வங்கியின் வனிதா வாசனா மாதத்தில் வனிதையர் உங்களது சேமிப்பை இரட்டிப்பாக்கிடுங்கள். ஜெயஸ்ரீ மாபெரும் பரிசு போட்டியில் ஆண்டு முழுவதும்
பெறுமதிமிக்க பல பரிசுகளை வெல்லும் வாய்ப்பை பெறுங்கள். விவரங்கள் அருகிலுள்ள மக்கள் வங்கி கிளைகளில். வந்துவிட்டது நம்பர் 1 ஃப்ரெஷ்னஸ் ஜெல் க்ளோஸ் அப். இது தரும் மிகச்சிறந்த புத்துணர்வு சுவாசம் மற்றும் பளபளக்கும் வெண்ணெய் பொருட்கள். இப்போது இலங்கையில் புதிய க்ளோஸ் அப். நான் இன்று 100 நோயாளர்கள் அளவில் பார்வைத்தேன். கணவரோடு ஒரு தோட்டத்தில் காலையிலிருந்து வேலை செய்கிறேன். நான் அம்மாட வேலைக்கு உதவி செய்கிறேன். நான் வீட்டில் இருந்தே ஆடைகளை தைக்கிறேன். உங்களினால் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகள் பொருளாதார செயற்பாடாக கருதப்படும் மற்றும் தொகை மதிப்பின் போது உங்கள் பொருளாதார நடவடிக்கை தொடர்பான சரியான தகவல்களை வழங்குங்கள். உங்களது நடமாடும் ஆற்றலால் அனைவரையும் ஒளிமயமாக்குங்கள். உங்கள் ஆற்றலால் உங்கள் குழந்தையின் எதிர்காலத்திற்கு முன்னோடியாயிருங்கள். உங்கள் நடமாடும் ஆற்றலால் உங்கள் சகோதரிகளுக்கு வழிகாட்டியாக இருங்கள். நடமாடும் ஆற்றல் மிக்க வாழ்விக்க நடவடிக்கை எடுப்போம். எலும்புகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஒன்றிணைவோம். உங்கள் வாழ்வை வளமாக்க அன்லீனுடன் சேர்ந்து நடமாடும் ஆற்றல் மிக்கவராக மாறுவோம். எலும்பு சக்தியே உங்கள் வாழ்வின் சக்தி. அப்பா, குதிரை போகலாம், குதிரை போகலாம். குதிரை போகுது டுக் டுக் டுக். குதிரை போகுது டுக் டுக் டுக். குதிரை போகுது டுக். இப்ப போதும் தானே? போகும் அப்பா. இந்த முதுகுவலியோட இன்னுமா? ஆமா, இன்னும். உங்கள் வாழ்க்கையை முதுகுவலி தீர்மானிக்கிறதா? பாவியுங்கள் அயடெக்ஸ். அது சருமத்தில் நன்கு ஊடுருவி வேதனையிலிருந்து விரைவில் நிவாரணம் அளிக்கும். வாங்க, எல்லாரும் வாங்க. சேமிப்பிற்கான ஒரே நிவாரணம் வட்டிக்கு மேலதிகமாக 50% வரையிலான போனஸ் வட்டி. சம்பத் WS சேமிப்பு கணக்கு. சம்பத் வங்கி, சேமிப்பிற்கான ஒரே நிவாரணம். வெளிநாட்டு செய்திகளில் முதலில் ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்ய மக்கள் வாக்களித்தது குறித்த செய்தியை பார்ப்போம். ரஷ்ய ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்ய மக்கள் இன்று வாக்களித்துள்ளனர். தற்போதைய பிரதம மந்திரி விளாடிமிர் புட்டின் மீண்டும் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுதந்திர தேர்தல் கண்காணிப்பாளர்களும் எதிர்க்கட்சி நடவடிக்கையாளர்களும் தகவல் தருகையில் பலதரப்பட்ட வாக்களிப்பு மோசடிகள் சம்பந்தமாக தாங்கள் வீடியோ படங்களை பிடித்துள்ளதாக தெரிவித்தனர். நாட்டின் சகல பகுதிகளிலும் 3,70,000 ரஷ்ய மக்கள் தேர்தல் கண்காணிப்பாளர்களாக சேவைக்கிடப்பட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டங்களை நாளை நடத்தவென ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆயத்தங்களை மேற்கொண்டனர். இந்த தேர்தல் சட்டவிரோதமானது என்று பலர் ஆட்சேபங்களை தெரிவித்துள்ளனர். வெற்றி பெறுவதற்கென நிர்வாக அமைப்புகளை நீதியற்ற முறையில் விளாடிமிர் புட்டின் உபயோகித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலதிக போலீசார் இன்று கடமைக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். விளாடிமிர் புட்டினும் பாரியாரும் தங்களுக்குரிய வாக்குச்சாவடியில் வாக்களித்துள்ளனர். நீங்கள் வெற்றி பெறுவீர்களா என்று நிருபர்கள் அவரை கேட்டதற்கு தேர்தல் பெறுபவர்கள் வாக்காளர்களிலேயே பெரிதும் தங்கியிருப்பதாக அவர் தெரிவித்தார். வாக்குச்சாவடியை விட்டு அவர் நீங்கியதும் 3 பெண்கள் புட்டின் ஒரு மோசடி நடவடிக்கையாளர் என்று கோஷமிட்டதை அடுத்து அவர்களை போலீசார் அங்கிருந்து அகற்றியுள்ளனர். மொஸ்கோ நேரப்படி பிற்பகல் 1 மணி அளவில் 30% வாக்காளர்கள் வாக்களித்திருந்தனர். வாக்களிப்பில் மோசடிகள் இடம்பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் டிசம்பர் தேர்தலிலும் பார்க்க இன்றைய வாக்களிப்பு மிக மோசமாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார். சீனாவின் 2012ஆம் ஆண்டுக்கான ராணுவ வரவு செலவு திட்டம் 11.2% அதிகரிக்கப்பட்டு $110 பில்லியன் இருக்கும் என்று அந்நாடு அறிவித்துள்ளது. சீனா பாராளுமன்ற பேச்சாளர் லீ ஷவால் சிங் கருத்து வெளியிடுகையில் ராணுவ வரவு செலவு திட்டம் சென்ற வருடம் 12.7% அதிகரிக்கப்பட்ட அதே சமயத்தில் இந்த வருடம் 11.2% அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். கடந்த 2 தசாப்த காலமாக சீனாவின் ராணுவ வரவு செலவு திட்டம் இரட்டை இலக்க அடிப்படையில் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. பெய்ஜிங்கில் நடைபெறவிருக்கும் வருடாந்த தேசிய மக்கள் காங்கிரஸ் மாநாட்டிற்கு முன்னராக நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் லீ உரை நிகழ்த்துகையில் இந்த வருடத்தில் சீனாவில் பாதுகாப்பு செலவினம் $110 பில்லியன் இருக்கும் என்று கூறினார். சீனாவின் அதிகரித்த ராணுவ வரவு செலவு திட்டம் ஆசிய நாடுகளினதும் அமெரிக்காவினதும் தீவிர கவனத்தை பெற்றுள்ளது. பாராளுமன்ற பேச்சாளர் லீ இது பற்றி கருத்து வெளியிடுகையில் இந்த விடயம் தொடர்பாக எந்த நாடுகளும் கவலைப்பட தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார்.